ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி குரோமா டிபி வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், குரோமா டிபி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பிப் இன்ஸ்டால் குரோமா டிபின்னு சொல்லிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா குரோமா டிபி வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால டேரெக்டாக நான் மெத்தட்லேருந்து போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இம்போர்ட் குரோமா டிபி அப்படின்னு சொல்லி போட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா குரோமா டிபி அண்டர்ஸ்கோர் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ குரோமா டிபி டாட் கிளைண்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். கலெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு குரோமா கிளைண்ட் டாட் கிரியேட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கலெக்ஷன் நேமை வந்து மை அண்டர்ஸ்கோர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ வெக்டார் டிபி இது வந்து ஒரு வெக்டார் டிபின்றனால இது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, நீங்கள் உள்ளே அனுப்புகிற டேட்டா பூரா வந்து எம்படிங்ஸ் வெக்டார்ஸை வந்து எதிர்பார்க்கும். ஸோ இப்போ என்ன நம்ம எம்படிங் மாடலில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, எம்படிங் மாடலில் இவன் ஆல்ரெடி வந்து டிஃபால்ட் எம்படிங் வந்து வச்சுருக்கான். ஸோ இப்போ நான் எதுவுமே கொடுக்கலைனாலும் அதுக்குள்ளே ஒரு எம்படிங் இருக்கும். இப்போ ஒரு வேளை நான் அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னா, இப்போ நான் குரோமா டிபியில் யூட்டில்ஸில் எம்படிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதில் டிஃபால்ட் எம்படிங் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதை நான் நேம் இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் சொல்லி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே எம்படிங் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுக்கணும். எந்த எம்படிங் ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள்கிட்ட ஓப்பன் ஏஐ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எம்படிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காண்டி ஜஸ்ட் டிஃபால்ட் எம்படிங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். வேறு எதுவும் நம்ம காம்ப்ளெக்ஸ் பண்ண போகிறோம்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி மை கலெக்ஷன் சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ க்ரியேட் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணோம்னா, மெனு ஐட்டம்ஸ் இங்கே மெனு ஐட்டம்னு இருக்கா, இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலு. இதில் வந்து நிறையா ஃபுட் ஐட்டத்தோட மெனுஸ்லாம் வந்து இருக்குது. சரி, ஓகேங்களா? இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து இம்போர்ட் சிஎஸ்வின்ற பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வித் ஓப்பன் சொல்லிட்டு நம்ம அந்த எந்த ஃபைலு இப்போ மெனு ஐட்டம்ஸ் டாட் சிஎஸ்விஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதை வந்து ஃபைலுன்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நேம்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு சிஎஸ்வி டாட் ரீடர்னு போட்டு அந்த ஃபைலை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இப்போ அந்த ஃபைலை ரீட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு 3 விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று டாக்குமெண்ட்ஸு, இதை நான் ஒரு எம்டி ஏரியா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா மெட்டா டேட்டாஸ் அப்படின்னு நமக்கு தேவைப்படும். அதையும் நான் ஒரு எம்டி ஏரியா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மூணாவது வந்து ஐடிஸ்ன்னு நமக்கு தேவைப்படும். இதுவும் நான் ஒரு எம்டி ஏரியா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஐடின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஐடி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபார் லூப்பில் ஐ கமா லயன், ஓகேங்களா, இந்த லைன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன்ஸை வந்து நான் லூப் பண்ண போகிறேன். ஸோ நான் லூப் பண்ணிட்டு இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்னா கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன் அப்படி கொடுக்குறேன்னா, இங்கே முதல் லைன் வந்து ஹெட்டிங்ஸ். ஸோ அதை வந்து நான் பண்ணிடுறேன். ஸோ இங்கே எனிமரேட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். வர டேட்டாவில் இப்போ டாக்குமெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே என்ன வருது, பிரிண்ட்டு லைனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். லைனில் பார்த்திங்கன்னா இந்த மொத்த டேட்டாவும் சொல்லி வருது. ஓகே, இந்த மொத்த டேட்டாவும் வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து நான் டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே அப்லோடு பண்ண போகிறேன். டாக்குமெண்ட்ஸ் இது லிஸ்ட்டுன்றனால அப்பண்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ லைன் ஆஃப் 1, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை மட்டும் நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து நம்ம மெட்டா டேட்டாஸ் டாட்டை அப்போட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடி, ஓகேங்களா, ஐட்டம் அண்டர்ஸ்கோர் ஐடி கோலன்னு வச்சுட்டு, ஸோ இங்கே நான் எஸ்டிஆர் ஆஃப் ஐ இல்லாமல் நான் இப்போ வந்து லைன் ஆஃப் 0 அப்படின்றத நான் பாஸ் பண்ணுறேன்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐடிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ இதில் நான் அப்பாயின்ட்மெண்ட்டு இங்கே தான் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐடின்னு நான் பாஸ் பண்ணி விட்றேன். ஸோ ஒவ்வொரு டைம் லூப் முடிஞ்சு போகும்போதும் நான் அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு தேவையான டேட்டாலாம் கிடச்சிருச்சு. ஸோ கலெக்ஷன் டாட்டை ஆடுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். இந்த இது மெட்டா டேட்டாஸ் இஸ் ஈக்குவல் டு மெட்டா டேட்டாஸ் அப்படின்னு போட்டுறேன். ஐடிஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் போட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கலெக்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த க்ரியேட் பண்ண டேட்டாவில் இப்போ நம்ம குவெரி பண்ணி பார்க்கணும். அது எப்படி பண்ணி பார்க்குறோன்னா கலெக்ஷன் டாட் குவெரி அப்படின்னு போட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் குவெரி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். குவெரி அண்டர் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே சிக்கன்ற வார்த்தை இருக்கா அப்படின்னு சொல்லி போடுறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து எத்தனை ரிசல்ட்ஸ் எனக்கு வேணுன்றதை ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 5ன்னு சொல்லி போடுறேன். ஸோ இதை வந்து ஒரு வேரியபிளுக்குள்ளே ரிசல்ட்ஸுன்ற வேரியபிளுக்குள்ளே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசல்ட்ஸுன்றதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ கிடைச்ச வேலையை பாருங்கள். ஆரஞ்ச் வேகன் சிக்கன், வேகன் ஆரஞ்ச் சிக்கன், சிக்கன் வித் ப்ரோக்கோலி, சிக்கன் டோஃபு, சிக்கன் இது. ஓகே. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக குரோமாடிபிக்குள்ளே ஒரு கலெக்ஷன் குரோமாடிபிக்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ணி அதை ரெட்ரீவ் பண்ணியும் பார்த்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து எம்படிங்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னு வந்திருக்கு. பட் ஆனால் இதுக்குள்ளே எம்படிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃபால்ட் எம்படிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இதை பார்க்கணுன்னா நான் இன்க்ளூடுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது மெட்டா டேட்டாஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. மெட்டா டேட்டாஸ் வேறு என்ன இதில் நமக்கு தேவை டிஸ்டன்சஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்டன்சஸ் எடுத்துக்கிறேங்க. எம்படிங்ஸ் என்ன எம்படிங்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ இது வந்து எப்படின்னா 384 டைமென்ஷனில் வந்து இந்த டிஃபால்ட் இது யூஸ் பண்ணுறது இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த மினி L6 V2ன்றதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. யா, தேங்க்யூ.